Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கடலை மாவு பர்ஃபி. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். கடலை மாவு இது கூட வந்து நம்ம தேங்காய் கொஞ்சமா ஆட் பண்ணி செஞ்சா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரே ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே நம்ம தனித்தனியா வறுத்துக்கணும். அதாவது கடலை மாவையும் வறுத்துக்கணும், தேங்காய் இத வந்து நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பாகு கூட mix பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம கடலை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அதாவது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர். இதுக்கு வந்து ஒரு 10 முந்திரியை சின்னதாக உடைச்சி வச்சுருக்கிறேன். பாதாம் ஒரு 10 பாதாமை துருவி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு வந்து நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறம் முந்திரி மட்டும் நம்ம லைட்டாக நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் அப்படியே கடலை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஃப்ரை ஆகிடும். இப்போ கடலை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கடலை மாவுனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபினோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கட்டி இருந்ததுன்னா உடச்சிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் பச்சை வாசம் போகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். நம்ம தீயாமல் நல்லா வறுத்தெடுக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வாசம் போயிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம இந்த கோகோனட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயோட வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ தேங்காயை வறுத்துருக்கிறேன். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்குவோம். கேஸ் பற்ற வச்சுட்டோம். அதே கடாயில் சர்க்கரை, தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து 2 கப் அளவுக்கு இருக்குது தண்ணி. இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கடலை மாவு, தேங்காய் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு கொதிக்கணும். கரெக்டாக கம்பிப்பதம் அது அந்தளவு கிடைக்கும். நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. அதாவது நல்லா நின்று ஒரே ஒரு கம்பிப்பதம் வர அளவுக்கு வருதுன்னா இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையெடுக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா சுருண்டு வர டைமுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கிளறிகிட்டே இருக்கணும். இதுக்கிடையில் வந்து நம்ம பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுக்கலாம். ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக வாசத்துக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு சொல்லலை. ஏலக்காய் தூள் வந்து நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதில் வந்து நல்லா அதில் கீ தடவி வச்சுக்கோங்க. எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நல்லா சமப்படுத்திக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதாம் அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே இதுலேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே செட் ஆகிக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே நிற்கும். நம்ம 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இடையில நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஓரத்தில் லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துருந்தா இந்த மாதிரி கூட வராது. நல்லா செட் ஆகிடும். சுவையான பேசன் கோகோனட் பர்ஃபி ரெடி. கடலை மாவு பர்ஃபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் புகழினை
நாம் எப்போதும் விரும்பி கூற வேண்டும். அவ்வாறு கூறுபவரிடம் துன்பத்தை தரக்கூடிய எந்த வினையும் சேராது.